நிமிஷம் இருங்க, சொல்கிறது கொஞ்சம் கேட்டுட்டு தள்ளி விடுங்க. நம்ம தமிழ்நாடு எந்த வழியில் போயிட்டுருக்குதுன்னு ஒன்றும் தெரியல. 3 வயசு குழந்தைய கற்பழித்து கொலை பண்ணுறாங்க, 10 வயசு குழந்தைய கற்பழித்து கொலை பண்ணுறாங்க. வீட்டு உள்ளே இருக்கிற வெளியே போனால் தான் பொட்ட பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாக்கா வீட்டு உள்ளே இருக்கிற பிள்ளைங்களையும் கற்பழித்து கொலை பண்ணுறாங்க. 80 வயசு கிழவியை கற்பழித்து கொலை பண்ணுறாங்க. என்ன தான் நடக்குது? இதுக்கெல்லாம் என்ன தான் காரணம்? தப்பு பண்ணால் தண்டனை சின்னதாக கிடைக்கிது, போகிறோம் ஜெயிலுக்கு போகிறோம், திருப்பி நம்மளை ஜாமீனில் வெளியே விடுறாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தால் தானே அது செய்கிறாங்க. ஏன் தப்பு பண்ணுறவங்கள இந்த மாதிரி ஒரு தண்டனையே இல்லாமல் ஜாமீனி கேட்டால் ஜாமீனி கொடுக்குறீங்க, வெளியே விட்றீங்க? வெளியே வந்தும் அவனுங்க அதை தான் செய்கிறாங்க. திருந்தலையே. திருந்தாத இருக்கிறவங்கள ஏன் வெளியே விடுறாங்க? அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க, அது ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணுங்க. அப்படி இல்லையே உங்களால் செய்ய முடியலன்னா பொதுமக்கள்கிட்ட விடுங்க. பொதுமக்கள்கிட்ட விட்டு அவங்களே பார்த்துப்பாங்க எல்லாத்தையும். இந்த பெத்தவங்க வயிறு எப்படியெல்லாம் எரியுது தெரியுமா? நமக்கு கேட்குறவங்களுக்கே கேட்க முடியல. அதை சின்ன சின்ன குழந்தைங்க, 2 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தைங்கிட்ட இப்போ புதுசாக இப்போ பார்த்தோம். நாயை கூட விட மாட்டேன்றானுங்க. நாயை கூட தமிழ்நாட்டு பசங்கன்னாவே எல்லா நாட்டிலையும் நான் போன வரைக்கும் கர்நாடகாவிலேருந்து, மங்களூர்லேருந்து, பெங்களூர்லேருந்து, பத்ராவதி, சீமகாலேருந்து எல்லா சைடும் ஒரு விதம் கேரளாவில் கூட தமிழ்நாட்டு ஆம்பளை பசங்களை இது வரைக்கும் குற்றமே சொன்னதில்லை. பாசக்கார பசங்கன்னு தான் கேள்விப்பட்டுக்கிறேன். நான் தமிழ்நாட்டு பசங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன். பாசத்துக்கு அடிமையான பசங்க தமிழ்நாட்டு பசங்கன்னு. ஆனால் இப்படி காமத்துக்கு அடிமையானவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நம்மளாம் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கான தண்டனை கொடுங்க மக்களை. என்ன நீங்கள் சொல்ல வரீங்களோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்க. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். நம்ம நாட்டை ஆளுறவங்களுக்கு இதை தெரியப்படுத்தி எல்லோரும் பேசுங்க. இதை பற்றி பேசுங்க. பேச தான் அதுக்கு வழி பிறக்கும். நம்ம பேசலை, நமக்கு என்ன அவங்க வீட்டில் தான் நடந்துச்சு, இவங்க வீட்டில் தான் நடந்துச்சு, நமக்கு என்னன்னு போனோம் அப்படின்னாக்கா எல்லாம் அப்படி தான் போகும். இன்னும் இருக்க அதுக்கு அதிகமாக தான் போகும். மோசம் குறையிற மாதிரி தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் இதையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பேசுங்க. பேசி இதுக்கான ஒரு தீர்வு கொடுங்க. தண்டனை கொடுங்க. தப்பு பண்ணால் தண்டனை கிடைக்கும், கடுமையான தண்டனை கிடைக்கும்னு என்றைக்கு நம்ம நாடு ஒரு சட்டத்தை கொண்டு வருதோ அன்றைக்கி தான் இந்த வன்கொடுமைகள்லாம் மாறும். இது உண்மையாக பொய்யான்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே.